அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி பார்த்தோம்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் குடுத்துட்டு வரோங்க. இப்ப தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல இப்ப ரவுண்ட் 2க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குங்க. இதுல சாய்ஸ் ஃபில் பண்றப்ப நெறைய மாணவிகள் கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாரியான கல்லூரிகள சாய்ஸ் லிஸ்ட்ல வைக்கலாம் அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. இத எப்படி ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ரவுண்டு 1 கவுன்சிலிங்கோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதோட ரிசல்ட்ஸுங்கிறது வந்தாச்சுங்க. இப்போ ரவுண்டு 1ல அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்லூரிகளோட லிஸ்ட்டை வச்சு நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு ஈஸியா ஐடியா கிடைச்சிருங்க. அப்ப ரவுண்டு 1ல என்னென்ன கல்லூரிகள்ல எவ்வளவு இடங்கள் ஃபில் ஆச்சுங்கிற தகவல்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். டாப் 25 கல்லூரிகள்னு கொடுத்துருக்கேன். இப்ப இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, அதிகப்படியான மாணவர்களால், அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபில்ட வச்சு நான் சொல்றேன். அதிகப்படியான மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட டாப் 26ல இருந்து டாப் 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கல்லூரிகளோட லிஸ்ட் தாங்க இது. இந்த கல்லூரிகளை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணலாங்க. அப்ப ஆல்ரெடி 25 காலேஜஸ் பார்த்துட்டோம். 26வது காலேஜ் பார்ப்போம். 26வது காலேஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு 26வது பிளேஸ்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர் கிருஷ்ணகிரி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 268 சீட்ல 145 சீட்டு ஃபுல்லா இருக்குதுங்க. 54% இடங்கள்ங்கிறது நமக்கு நிரம்பி இருக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லங்க. ரெண்டாவது ரவுண்ட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 483 சீட்ல 252 சீட்ஸ் ஃபுல்லா இருக்கு. 52% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல 28வது இடம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. 280 சீட்ல 136 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. 48.5% இடங்கள்ங்கிறது கிடைச்சிருக்குது. அடுத்து 29வது இடத்துல ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் மாவட்டம். 592 சீட்ல 280 சீட் நிரம்பி இருக்குது. 47.3% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 30வது பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ங்க. இங்க 714 இடங்கள்ல 333 இடங்கள் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 46.6% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. 31வது இடத்துல பார்த்தோம்னா பன்னாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு சத்தியமங்கலம்ங்கிற ஊர்ல இருக்குங்க. 1298 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 552 சீட் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 42.5% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 32வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை. 270 சீட்டு இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சென்னை கேம்பஸ்ல பெருங்குடிங்கிற ஊர்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 270 சீட்ல 110 சீட்டு ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 40.7% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 33வது இடம் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம். 316 இடங்கள்ல 126 இடங்கள் நிரம்பி இருக்கு. 39.8 கிட்டத்தட்ட 40% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 34வது இடத்துல பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. 1153 இடங்கள் டோட்டலா. அதுல 428 இடங்கள் நிரம்பி இருக்குது. 37% இடங்கள்ங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து 35வது பிளேஸ்ல பார்த்தோம்னா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு பெருந்துறைங்கிற ஊர்ல இருக்குது. 1116 இடங்கள்ல 408 இடங்கள் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 36.5% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 36வது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கோயம்புத்தூர். 652 இடங்கள்ல 227 இடங்கள் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 34.8 35% இடங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பி இருக்கக்கூடிய கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்து 37வது இடம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 746 சீட்டு டோட்டலா. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 217 சீட் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 29% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 38வது இடத்துல 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. 634 இடங்கள்ல பார்த்தோம்னா 183 இடங்கள் நிரம்பி இருக்கு. 29% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 39வது இடம் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்தாம்பரம் சென்னை. நம்மளுக்கு 1854 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா 519 சீட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட 30% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து 40வது இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 585 சீட்ல 149 சீட்டு ஃபில் ஆயிடுச்சுங்க. 25.4% இடங்கள்ங்கிறது நம்மளுக்கு ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்து 41வது பிளேஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. இந்த கல்லூரியில் 974 சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 247 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. இதுல 25.3% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்கு. 42வது இடத்துல மெப்கோ ஸ்லைங்க் இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் மாவட்டம்.
634 சீட்டு, இதுல 158 சீட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 25% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து 43வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் மதுரை 350 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 87 சீட் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 25% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. அடுத்து 44வது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாக்கியம் வெள்ளூர் 427 சீட்ஸ். இதுல 97 சீட் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 22.7% இடங்கள் நிரம்பி இருக்குங்க. 45வது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி 324 சீட்டு. இதுல 73 இடங்கள் நிரம்பி 22.5% இடங்கள் நிரம்பி இருக்குங்க. 46வது இடத்துல விஎஸ்வி இன்ஜினியரிங் காலேஜ் கரூர் டோட்டலா 1005 சீட்டு. இதுல வந்து பார்த்தோம்னா 225 சீட்டு ஃபுல்லா இருக்குது. 22.3% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா 47வது பிளேஸ்ல கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 528 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 118 சீட் நிரம்பி இருக்கு. கிட்டத்தட்ட 22.3% இடங்கள் ஆகும். 48வது இடம் ஜிசிஇ ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 323 சீட்டு. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 71 சீட்டு ஃபுல்லா இருக்கு. கிட்டத்தட்ட 22% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குது. 49வது இடத்துல பிஎஸ்என்ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல் மாவட்டம் 951 சீட்டு 177 சீட் நிரம்பி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 18.6% இடங்கள் ஆகும். அடுத்து 50வது இடத்துல வந்து பார்த்தோம்னா ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் திருவள்ளூர் மாவட்டம் 900 சீட்டு 165 சீட் நிரம்பி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 18% இடங்கள்ங்கிறது நமக்கு நிரம்பி இருக்குங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 25 கல்லூரிகளை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சுக்கலாம். இந்த 25 கல்லூரிகளில் உங்களுக்கு எந்த கல்லூரிகள் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறத பாருங்க. ஸோ இதுதான் ஆர்டர் அப்படின்னு பர்டிகுலர் ஆர்டர்லாம் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் சீட்ஸ் ஃபீல்டை வச்சு நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கேங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ரவுண்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 25 கல்லூரிகளுக்கு நீங்கள் இன்னும் அதிகப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு பெரும்பாலும் சீட்டுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை சீட்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.